திருமதி நாமகிரி தாமோதரன், நூற்றாண்டு விழா. தோற்றம் ஏப்ரல் 1925 13ஆம் தேதி. மறைவு ஏப்ரல் 1998 13ஆம் தேதி. நூற்றாண்டு விழா ஏப்ரல் 2025 13ஆம் தேதி. அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திருமதி நாமகிரி தாமோதரன் அவரை பற்றிய ஒரு சிறிய படத் தொகுப்பை இன்று காண்போமா? சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன் 1925 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நாமக்கல் நகரில் ஸ்ரீ இராமானுஜர் வழிபட்ட நாமக்கல் நாமகிரி தாயார் கோவிலில் தேரோட்டத்திற்காக கொடி ஏற்றப்பட்டது. அதே நேரத்தில் அதே நாமக்கல்லில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதனால் அவர் தந்தை என் இராமசாமியும் தாய் கண்ணம்மாளும் அந்த குழந்தைக்கு நாமகிரி என்று பெயரிட்டார்கள். அவரது தந்தை சொந்தமாக பஸ் சர்வீஸ் நடத்தி வந்தார். பெண் கல்வியில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர், தர்ம சிந்தனை கொண்டவர். தந்தை அவரது சொந்த ஊரான ஏழூர்பட்டியில் பள்ளிக்கூடத்திற்கு நன்கொடையாக நிலமும் கட்டிடமும் கட்டித் தந்தவர். இன்றும் அவர் பெயரில் அந்த கட்டிடம் உள்ளது. நாமகிரியின் ஒரே தம்பி மறைந்த திரு இரா. சண்முகம் சென்னை நந்தனம் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியராக பணிபுரிந்தவர். 1986இல் தேசிய நல்லாசிரியர் விருது இந்திய குடியரசுத் தலைவரிடம் பெற்றவர். இவருக்கு 4 தங்கைகள். முதல் தங்கை மறைந்த திருமதி மங்களம் சம்பத், காதி கைவினை அலுவலகத்தில் மேம்பாட்டு அதிகாரியாக பணிபுரிந்தவர். அடுத்த 3 தங்கைகளும் ஆசிரியைகள். மறைந்த திருமதி பாக்கியம் சென்னையில் தலைமை ஆசிரியை, திருமதி ஜோதி சிவலிங்கம் சேலம் சாரதா ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்தவர். திருமதி நிர்மலா ஜெயவேலன் சென்னையில் ஆசிரியையாக பணிபுரிந்தவர். திருமதி நாமகிரி நாமக்கல் உயர்நிலைப் பள்ளியில் 1943ஆம் ஆண்டு SSLC படிப்பை முடித்தார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த காலம் அது. நாமகிரியின் படிப்பார்வத்தைக் கண்ட இவரது தந்தை அவரை திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியில் 1944ஆம் ஆண்டு PUC படிக்க வைத்தார். அங்கு திருச்சி நேஷனல் கல்லூரியில் இவரது வருங்கால துணைவர் தாமோதரன் PUC படித்து வந்தார். கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஏற்பட்ட அறிமுகம் பின்னர் தொடர்ந்தது. நாமகிரி 1945ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர முயன்று பின்னர் கைவிட்டார். 1946இல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் PA ஹானர்ஸ் சேர்த்தார். திரு தாமோதரனும் அங்கே PA சரித்திரம் பட்ட படிப்பிற்கு சேர்ந்தார். அவரது கல்லூரி நண்பர்களுடன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதால் ஆங்கிலேய அரசு 1934இல் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தது. இவர்கள் இருவரும் கம்யூனிஸ்ட் அனுதாபிகளாக இருந்ததால் அவர்களை 2 ஆண்டுகளுக்குப் பின் பட்டப்படிப்பு படித்து முடிக்க விடவில்லை. கல்லூரியை விட்டு வெளியேறிய இவர்கள் 1949ஆம் ஆண்டு சீர்காழியில் உறவினர்கள் முன்னிலையில் இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். 1950இல் புதுக்கோட்டையில் குடித்தனம் தொடங்கிய இவர்கள் 1951ஆம் ஆண்டில் இவர்கள் சேலத்தில் குடியேறினார்கள். இங்குதான் இவரது மூத்த மகள் மறைந்த டாக்டர் கல்பனா 1951ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி பிறந்தார். அதே ஆண்டு நாமகிரியின் தந்தை செய்து வந்த பேருந்து சேவையை தனது கணவருடன் சேலத்தில் முதலாக 13ஆம் எண் நகர பேருந்தை தொடங்கினார். அதற்கு நாமகிரி டிரான்ஸ்போர்ட் NT என்று பெயரிட்டார்கள். தங்கள் கடின உழைப்பால் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி
பல பேருந்து சேவைகளை தொடங்கினார்கள். டிசம்பர் 1956 26ஆம் தேதி இரண்டாவது மகள் கீதா பிறந்தார். ஜூலை 1964 3ஆம் தேதி காஞ்சனா பிறந்தார். திருமதி கீதா சென்னையில் உயர்நீதி மன்ற வழக்கறிஞராக உள்ளார். திருமதி காஞ்சனா ஆனந்தன் சென்னையில் சொந்த தொழில் நடத்தி வருகிறார். திருமதி நாமகிரி அவர்களின் 3 புதல்விகள் கல்பனா, கீதா, காஞ்சனா. திருமதி நாமகிரி மகள்களுடன் மற்றும் அவரது சஷ்டியப்த பூர்த்தி விழா. திருமதி நாமகிரி அவர்களின் குடும்பம், அவரது பேரன்களும் பேத்தியும். திருமதி நாமகிரி அவர்களும் சுப்பிரமணிய நகர் மாதர் சங்கமம். ஆயிரத்து 956 சில படித்த பெண்களுடன் சேர்ந்து திருமதி சுலோசனா சீனிவாசன் ஏழை பெண்களுக்கு உதவும் நோக்கத்தோடு சுப்பிரமணிய நகர் மாதர் சங்கம் தொடங்கினார். அவருக்கு உறுதுணையாக நாமகிரி உதவி செய்தார். இவர்களுக்கு துணை நின்றவர்கள் மேரி குருபாதம், கமலா குருபாதம், சுப்புலட்சுமி இராமசாமி, ரஹானா தாவூத், சந்தானம் இராமசாமி, பரமேஸ்வரி கோவிந்தராஜுலு, இராஜாமணி வெங்கடதாஸ். மாதர் சங்கத்தின் முதல் தலைவி திருமதி சுலோசனா சீனிவாசன். மாதர் சங்க உறுப்பினர்கள் முதலில் குழந்தைகள் பகல் நேர காப்பகம் மாதர் சங்கத்தில் தொடங்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு முதல் தனது வீட்டில் நடத்தி வந்த நர்சரி பள்ளியை திருமதி சுலோசனா சீனிவாசன் 1959ஆம் ஆண்டு மாதர் சங்கத்தில் ஒப்படைத்தார். பின்னர் பெண்களுக்கு இலவச நாட்டியம் மற்றும் பாட்டு வகுப்புகள் தொடங்கப்பட்டன. உறுப்பினர்களுக்கு பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. திருமதி நாமகிரி மாதர் சங்கம் தொடங்கப்பட்டது முதல் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்தார். 1964ஆம் ஆண்டு முதல் 1966 வரை செயலாளராக இருந்தார். 1967 முதல் 1992 வரை 25 ஆண்டுகள் தொடர்ந்து சங்கத்தின் தலைவியாக செயல்பட்டார். 1993 முதல் தன் இறுதிக் காலம் வரை அவர் மாதர் சங்கத்தின் புரவலராக சேவை செய்தார். இவர் சங்கத் தலைவியாக பொறுப்பேற்ற பின் 1970இல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஓராண்டு தையற்கலை பள்ளியை ஏற்படுத்தினார். ஆண்டுக்கு 30 ஏழை பெண்களுக்கு இலவச பயிற்சியும் அதன் பின்னர் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து இலவச தையல் இயந்திரமும் வாங்கித் தந்தார். அவர்களுக்கு மாதர் சங்கத்தில் இலவசமாக தங்கும் விடுதியும் இலவச உணவும் வழங்கப்பட்டன. அத்துடன் இலவச கைத்தொழில் பயிற்சியும் தரப்பட்டது. ஆயிரத்து 1971 பெண்களுக்கு இலவச தட்டச்சு பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரங்கராஜன் குமாரமங்கலம் உதவியுடன் இளம்பெண்கள் விழிப்புணர்வு மையம் தொடங்கப்பட்டது. மாதர் சங்கத்தின் முதலாவது பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதி 1971 திரு ரங்கராஜன் குமாரமங்கலம் தலைமையில் திருமதி சுலோசனா சம்பத் குத்துவிளக்கு ஏற்றிட அன்றைய மத்திய அமைச்சர் மாண்புமிகு திருமதி மார்கரெட் ஆல்வா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இவர் இரண்டாவது பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதி 1987ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயலட்சுமி பழனிசாமி குத்துவிளக்கு ஏற்றிட மாண்புமிகு ஆர். சுந்தரராஜன் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது.
மாதர் சங்க விழாவில் திருமதி விஜயலட்சுமி பழனிசாமி, சுலோசனா சம்பத், சரோஜினி வரதப்பன் ஆகியோர். மாதர் சங்க விழா முடிவில் அதே நாளில் மாதர் சங்கத்தின் பள்ளி கட்டிடத்தை தமிழ்நாடு சமூக நலத்துறை இணைச் செயலாளர் செல்வி பார்கவி தேவேந்திரன் குத்துவிளக்கு ஏற்றிட தமிழ்நாடு மகளிர் தொண்டு நிறுவன துணைத் தலைவர் திருமதி சரோஜினி வரதப்பன் திறந்து வைத்தார். மாதர் சங்கத்திலும் அதன் பள்ளியிலும் திருமதி நாமகிரி அவர்கள் ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை தவறாமல் நடத்தி வந்தார். அவருக்கு பழக்கமான பல பிரபலங்களை வரவழைத்து அந்த விழாக்களை மிகச் சிறப்பாக நடத்தினார். படத்தில் பார்கவி தேவேந்திரன், நாமகிரி, தாரா செரியன், சரோஜா பரிமளா, பேரறிஞர் அண்ணாவின் துணைவியார் ராணி அண்ணாதுரையுடன் நாமகிரி. சில விழாக்களில் திருமதி நாமகிரி சிட்டகாங் வீராங்கனை கல்பனா ஜோஷியுடன், ரஷ்ய பெண்மணி ஸ்வெட்லானாவுடன் மாதர் சங்க உறுப்பினர்கள். திருமதி வி.டி. சரஸ்வதி மற்றும் திருமதி லட்சுமி பிரணேஷ் உடன் நாமகிரி. மகளிர் உரிமைக்காக சில போராட்டங்களை மாதர் சங்க உறுப்பினர்களுடன் நடத்தியுள்ளார். ஏழை கர்ப்பிணி பெண்களுக்காக இலவச நகர்ப்புற மகளிர் பிரசவ மருத்துவமனை அமைக்க மாதர் சங்கம் வழியே சுமார் 19 சென்ட் நிலம் இலவசமாக அளித்து கட்டிடமும் கட்டித் தந்தார். அது இன்று விரிவாக்கப்பட்டு நகர சுகாதார மையமாக செயல்படுவதில் மாதர் சங்கம் பெருமை கொள்கிறது. மாதர் சங்கத்தில் பல இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தி இலவச மருந்துகள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இவை அனைத்தும் திருமதி நாமகிரி அவர்கள் மகளிர் மன்ற தலைவியாக இருந்த பொழுது அனைவர் ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்பட்ட சில முக்கிய சேவைகள் ஆகும். ஆயிரத்து 1995-96 மாதர் சங்கத்தின் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி மாடர்ன் மெட்ரிக் பள்ளியாக மாற்றப்பட்டது. 2010-11 இது மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தப்பட்டது. இது தரமான சிறந்த பள்ளியாக விளங்குவது அனைவருக்கும் பெருமை அளிக்கிறது. இது ஆண்டுதோறும் கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், பட்டமளிப்பு விழா போன்றவற்றை சிறப்பாக நடத்தி வருகிறது. ஆயிரத்து 1997 ஜூன் 15 மாணவியர் தங்கும் விடுதியே முன்னாள் தலைவி திருமதி சுலோசனா சீனிவாசன் மற்றும் முன்னாள் தலைவி மற்றும் புரவலர் திருமதி நாமகிரி தாமோதரன் முன்னிலையில் அன்றைய சேலம் மேயர் டாக்டர் சூடாமணி திறந்து வைத்தார். அவர்கள் திருமதி நாமகிரி தாமோதரன் மாதர் சங்கம் தொடங்கியது முதல் அதன் உறுப்பினராகவும் செயலாளராகவும் தலைவியாகவும் தன் இறுதிக் காலம் வரை அதன் புரவலராகவும் சென்றுள்ளார். அவர் 1982 மாண்புமிகு எம்.ஜி.
ஆர். முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியத்தின் சேலம் மாவட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதில் பல ஆண்டுகள் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல சேவைகள் செய்தார். இவர் சேலம் கில்டாப் சர்வீஸில் பல ஆண்டுகளாக உறுப்பினர், அகில இந்திய மகளிர் கான்ஃபரன்ஸ் AIWC உறுப்பினர், அகில இந்திய பெண்கள் விளையாட்டுப் போட்டிகள் அமைப்பில் உறுப்பினர், சேலம் லயன்ஸ் கிளப், ரோடரி கிளப் உடன் இணைந்து பல சமூக நலப்பணிகள் செய்துள்ளார். AIWC உறுப்பினராக அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் அழைப்பின் பேரில் 1982 இல் அவரை சந்தித்தார். அவரது கணவர் திரு தாமோதரன் இஸ்கஸ் என்ற இந்திய சோவியத் யூனியன் கலாச்சார கழகம் சேலத்தில் தொடங்க இவர் பெரிதும் துணை நின்றார். படத்தில் வழக்கறிஞர் N.T. வானமாமலை, நெது சுந்தர வடிவேலு, தாமோதரன் மற்றும் பலர். படத்தில் பத்மரே, நெது சுந்தரவடிவேலு, G.K. மூப்பனார், தாமோதரன் மற்றும் பலர். அந்த இஸ்கஸ்தான் ஜனவரி 1983 முதல் தேதி மகாகவி பாரதியாருக்கு சேலம் முதல் அக்ரஹாரத்தில் பாரதியார் நூற்றாண்டு விழா நடத்தி அவருக்கு சிலை அமைத்தது. பத்மஸ்ரீ நெது சுந்தரவடிவேலு தலைமையில் சிட்டகாங் வீராங்கனை திருமதி கல்பனா ஜோஷி சிலையை திறந்து வைத்தார். இன்றும் சேலம் டவுன் இரயில்வே சாலை பாரதியார் சதுக்கத்தில் அந்த சிலையை காணலாம். அந்த விழாவில் மகாகவி பாரதியாரின் கொள்ளுப் பேரன் திரு ராஜ்குமார் பாரதி கலந்து கொண்டு பாரதியார் பாடலை பாடினார். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றது, கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. திருமதி நாமகரியும் அவரது கணவரும் கம்யூனிஸ்ட் அனுதாபிகள். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் தோழர்களும் அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து தங்கிச் செல்வார்கள். அவர்களில் சிலர் CPI எம். கல்யாண சுந்தரம், CPM ஆர். ராமமூர்த்தி, CBI தா. பாண்டியன் போன்றோர். பிற அரசியல் கட்சித் தலைவர்களும் இவர்களது விருந்தாளிகள்தான். பிரபல பாண்டிச்சேரி விடுதலை வீரர் உயர்திரு வி. சுப்பையா அவரது குடும்பத்துடன், உயர்திரு ரங்கராஜன் குமாரமங்கலம், உயர்திரு G.K. மூப்பனார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உடன் படித்த மலேசிய நாட்டு அமைச்சர் உயர்திரு V.T. சம்பந்தம். பல துறைகளைச் சார்ந்த பிரபலங்கள் வந்து சந்தித்து அடிக்கடி தங்கிச் செல்லும் நெருங்கிய நண்பர்கள். TIG பொன் பரமகுரு, பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன், பிரபல வழக்கறிஞர் N. வானமாமலை, பத்மஸ்ரீ நெது சுந்தரவடிவேலு, அஇஅதிமுக சுலோசனா சம்பத் போன்றோர்கள். பல கலையுலக கலைஞர்களும் இவர்களது நெருங்கிய நண்பர்கள். அவர்களில் சிலர் திரையிசை இயக்குனர் M.P. சீனிவாசன், திரையிசை இயக்குனர் கங்கை அமரன், இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் நிமாய் கோஷ், நடிகர் விஜயன், நடிகர் வி. கோபாலகிருஷ்ணன் போன்றோர்கள். திரைத்துறையிலும் இவர்கள் காலடி பதித்தார்கள். தயாரித்த திரைப்படம் பாதை தெரியுது பார் 1960 வெளிவந்தது. சின்ன சின்ன மூக்குத்தியாம், சிகப்பு கல்லு மூக்குத்தியாம், கன்னி பொண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. நடிப்பு கே. விஜயன், S.V. சகஸ்ரநாமம், S. முத்துராமன், L. விஜயலட்சுமி. இயக்கம் மற்றும் ஒளிப்பதிவு சத்யஜித் ரேவின் ஒளிப்பதிவாளர் நிமாய் கோஷ். இசையமைப்பு M.P. சீனிவாசன். ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் போலையிலே சிட்டுக்குருவி ஆடுது
தன் பெட்டை துணையை தேடுது. இது தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை களத்தூர் கண்ணம்மாவுடன் சேர்ந்து பெற்றது. திருமதி நாமகிரி தன்னிடம் பணி புரிந்த ஊழியர்களுக்கு நல்ல ஊதியம் தந்ததோடு அவர்கள் நலனில் அக்கறை காட்டி பல உதவிகள் செய்தார். அனைவராலும் என் டி அம்மா என்று பாசத்தோடு அழைக்கப்பட்டார். ஆண்டுதோறும் ஆயுத பூஜை, தொழிலாளர் தினம் ஆகியவற்றை ஊழியர்களுடன் சேர்ந்து தவறாமல் விருந்து அளித்து கொண்டாடி மகிழ்ந்தார். தன்னலம் பாராது மகளிர் மேம்பாட்டுக்காக உழைத்த திருமதி நாமகிரி தாமோதரன் அவர்களின் 100ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுவதில் நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.